ஹரிஓ ஸ்ரீஷத் ஸ்ரீ குருவே நமக. வாழ்க வளமுடன். வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப்ல முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நிறைய நம்மளுடைய நேயர்கள் 2026 தேர்தல் கணிப்புகளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், ஜாதக ரீதியாக யார் முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் வெளியில் நீங்கள் சொல்ல முடியுங்க, அதை நீங்கள் யூடியூப்பில் அவசியம் நீங்கள் சொல்லணும்னு சொல்லி நம்முடைய நேயர்களும் நம்முடைய கிளைண்ட்டுகள் நிறைய பேர்கள் கேட்க அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஜாதகப்படி நம்ம 3 பேருடைய, நம்ம எந்த கட்சியும் கிடையாது, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஜாதக அமைப்பில் இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சார் ஐயாவோட ஜாதகத்தையும், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயாவோட ஜாதகத்தையும், டிவிகே தலைவர் நடிகர் விஜய் சாருடைய ஜாதகத்தையும் தனித்தனியாக ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு, இதில் இவங்களுடைய யோகங்களில் யாருடைய யோக ஜாதகங்கள் இதில் அதிகமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத ஃபுல்லாக நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் பேசுவோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜாதக அமைப்புகளில் அது போக தமிழ்நாட்டில் மே 4 ரிசல்ட், இன்னைக்கு மே 1ஆம் தேதி நம்ம பேசுகிறோம், சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு மே 4ஆம் தேதி ரிசல்ட்டு. இந்த மே 4ஆம் தேதி ரிசல்ட் வெளியிடும் போது உள்ள கோள்களினுடைய அமைப்புகள், எண்ணும்போது உள்ள அந்த அமைப்புகள், இதெல்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எங்களுடைய ஆராய்ச்சியின்படி இந்த ஜாதக அமைப்புகளிலும் இவங்களுடைய இதில் பார்க்கும்போது தனி மெஜாரிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எந்த கட்சிக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க. சில எண்ணிக்கைகளில் அது சிங்கிள் டிஜிட்டாக இருக்கலாம் அல்லது டபுள் டிஜிட்டாக இருக்கலாம். சின்ன சில எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையில் கூட்டணி ஆட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இதில் நடிகர் விஜய் சாருனுடைய சப்போர்ட் இல்லாமல், அவங்க கட்சி எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட்டுகள் இல்லாமல் ஆட்சி அமைப்பது வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக காட்டுதுங்க. இதில் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி அமைப்புகள், அதாவது இவங்க டிவிக்கு அவங்க டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம் அல்லது ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கட்சி சப்போர்ட்டாக இருந்தால்தான் அந்த கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இதில் முக்கியமான என்னென்னா, இதில் சில எம்எல்ஏக்கள் கட்சி தாவக்கூடிய வாய்ப்புகளுக்கு உண்டான சூழ்நிலைகள் தெரியுதுங்க. இதுவும் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது எந்த ஆட்சி அமைச்சாலும், எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் 2 ஆண்டுகளுக்கு மேலே அது கண்டினியூ பண்ணுவது மிக கடினம் அப்படிங்கிற மாதிரி கோள்களுடைய அமைப்புகள் தெரியுதுங்க. கூட்டணி ஆட்சிக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காட்டுது. இது ஜாதக ரீதியாக எங்களுடைய கணிப்புகள் உள்ளது. இது எந்த கட்சிக்கும் அப்பாற்பட்டு நடுநிலையோட இந்த ஜாதகங்களை அனலைஸ் பண்ணிட்டு சித்தர்கள் சொன்ன சில சூட்சும விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தெரிய வாய்ப்புகள், எங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு, இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நல்லது நடக்க வேண்டும். ஹரி ஓம் ஸ்ரீ சஸ்து குருவே நமः.